செந்தளிர் வெள்ளிமலை, மாளிகையின் அழகை மெருகேற்றும் பொன் தகடுகளும் கதிரவனின் ஒளியும். வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல அயோத்தியோட மாளிகைகள் பார்க்கடல் அலை மாதிரி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த வெள்ளை வெளிர்னு இருக்கிற மாளிகைகள் மேல கம்பர் இப்போ இன்னும் ஒரு அழகான வர்ணனையை சேர்க்கிறார். ரசிக்கலாம் வாங்க. புள்ளியம் புறவு இறை பொருந்தும் மாளிகை தள்ள அருந்தமனியத் தகடு வேய்ந்தன, எள்ள அருங்கதிரவன் இளவெயிர் குழாம், வெள்ளி அம் கிரிமிசை விருந்த போலுமே. புள்ளி அம்புறவு இறை பொருந்தும் மாளிகை. முதல்ல அந்த மாளிகைகள்ல யார் இருக்காங்கன்னு சொல்றார் பாருங்க. சும்மா மாளிகைன்னு சொல்லாம புள்ளி அம்புறவு இறை பொருந்தும் மாளிகை என்கிறார். உடம்புல அழகான புள்ளிகளை கொண்ட மாடப்புறாக்கள். புறாக்களுக்கெல்லாம் அரசன் மாதிரி கம்பீரமா இருக்கிற அந்த மாடப்புறாக்கள் தங்கி இருக்கிற மாளிகைகளாம். அது வெறும் கட்டிடம் இல்லை, உயிரோட்டமா இருக்கு அந்த இடம்னு காட்டுறார் பாருங்க. அந்த பறவைகளோட அழகு அந்த மாளிகைக்கு இன்னும் அழகு சேர்க்குது. தள்ள அருண் தமணியத் தகடு வேய்ந்தன. அடுத்த வரிதான் முக்கியமான காட்சி. அந்த மாளிகையோட கூரைகள் எப்படி இருக்கு தெரியுமா? தள்ள அருண் தமணியத் தகடு வேய்ந்தன என்கிறார். தமணியம்னா தங்கம், தகடு வேய்ந்தனா தங்கத் தகடுகளால் வேயப்பட்டிருக்கு. அதுவும் எப்படிப்பட்ட தங்கம்? தள்ள அருந்தமணியம், சாதாரணமாக எடுத்து மாற்றிட முடியாத, அவ்வளவு உறுதியான, விலை மதிக்க முடியாத பொன் தகடுகளால் அந்த மாளிகையோட மேற்கூரை வேயப்பட்டிருக்காம். கீழே வெள்ளை சுதை, மேலே தகதகன்னு மின்னுகிற தங்கக்கூரை. என்ன ஒரு பிரம்மாண்டம், என்ன ஒரு செல்வம்! எள்ள அருங்கதிரவன் இளவெயிர் குழாம். இப்போ இந்த காட்சியில இயற்கையை அழைச்சிட்டு வர்றார் கம்பர். எள்ள அருங்கதிரவன், யாருமே குறை சொல்ல முடியாத, இகழ்ச்சிக்கு அப்பாற்பட்ட அந்த சூரிய பகவான் இருக்கானே, அவனுடைய இளவெயிர் குழாம். அதாவது காலை நேரத்தில் வர்ற இளம் வெயில் கூட்டம் அந்த தங்க கூரைகள் மேலே படுதாம். சுள்ளுன்னு குத்துற வெயில் இல்லை, மென்மையான பொன்னிறமான காலை வெயில். வெள்ளி அம் கிரீமிசை விருந்த போலுமே. இப்போ இந்த மொத்த காட்சியையும் கம்பர் எப்படி ஒரு உவமையில முடிக்கிறார் பாருங்க. வெள்ளி அம் கிரிமிசை ஒரு அழகான வெள்ளி மலை மேல, அதாவது பனியால மூடின ஒரு சிகரத்தின் மேல இந்த இள வெயில் படும்போது எப்படி இருக்குமோ அப்படி இருக்காம் இந்த தங்கக்கூரை வேய்ந்த வெள்ளை மாளிகைகள். விருந்த போலுமே அந்த இளவெயில் கூட்டம் அந்த வெள்ளி மலைக்கு விருந்துக்கு வந்தது போல அழகா பரவி இருக்குன்னு சொல்றார். கீழே பளபளக்கும் வெள்ளை மாளிகை, வெள்ளி மலை, அதன் மேல் மின்னும் தங்கக்கூரை, அதில் படும் காலை சூரியனின் பொன்னிற கதிர்கள். அடடா, என்ன ஒரு கற்பனை! ஒரு வெள்ளிமலையின் மீது பொன்னொளி படர்ந்தது போல அயோத்தியின் மாளிகைகள் ஜொலிக்குதுன்னு கம்பர் வர்ணிக்கும் போது நம்ம மனசுக்குள்ள அந்த காட்சி அப்படியே விரியுது இல்லையா? இதுவும் ஒரு தற்குறிப்பேற்ற அணிதான். கவிஞன் தன் கற்பனையால இயற்கையோட நிகழ்வுக்கு ஒரு காரணத்தை ஏற்றிச் சொல்ற அழகு இது. வெறும் வர்ணனை இல்லை இது. ஒரு நகரத்தோட செழிப்பையும் அழகையும் தெய்வீகத் தன்மையையும் ஒரு சேர காட்டுற கம்பருடைய சொல்லோவியம் இது. கம்பனின் இந்த வரிகள் ஒரு சாதாரண காட்சியை கூட எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்ல முடியும் என்பதற்கு சான்று. அந்த அழகை ரசிப்போம், அவரோட கற்பனையில நாமும் கொஞ்சம் லயிப்போம்.